Good morning students. Today we are going to see about 11th standard lesson 3 vegetative morphology. Okay. So vegetative morphology la first definitions morphology நான் பாத்துறங்க. Okay, two more questions ல கேட்பாங்க. So உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா டாபிக்ஸ்ல இந்த vegetative morphology ல root, stem, leaves. Okay. So இத பத்தி தான் உங்களுக்கு ஃபுல்லா ஜெனரலா கொடுத்திருக்காங்க. First வந்து root ஓட characteristic features ஃபுல்லா தரவா பாத்துறங்க. Okay. So உங்களுக்கு characteristic features of roots கொடுத்திருப்பாங்க 3 more questionsலாம். அடுத்து regions of root. So உங்களுக்கு 3 regions of root முக்கியமானது. உங்களுக்கு list out the regions of root ன்னு கேட்பாங்க. What are the 3 regions of root அப்படினு கேட்கலாம் 2 more questionல. இல்லனா உங்களுக்கு 3 more questionல explanations ஃபுல்லா கேட்டு டயகிராம் வரைய சொல்லுவாங்க. Meristematic zones, zone of elongation and zone of maturations. Okay. The region of the root வந்து பாத்தீங்கன்னா typical root வந்து பாத்தீங்கன்னா டயகிராம் வந்து 2 more questions. இல்லனா 3 more questionல கூட கேட்பாங்க. Description வந்து தனியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 3 regions எழுதி உங்களுக்கு தனியா வந்து 5 more questionsல கேட்பாங்க. உங்களுக்கு write the regions of root னு 2 more question கேட்டாங்கன்னா regions மட்டும் எழுதுங்க. 3 regions மட்டும் எழுதுங்க. ஓகே. and last அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு functions of root வந்து 2 more questions உங்களுக்கு தெரியும் primary functions and secondary functions. primary னா that is absorption of water and minerals from the soil. secondary functions சொல்லும்போது additional support. ஓகே. சில roots வந்து உங்களுக்கு additional supports இருக்கும். அது வந்து secondary functions. So அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக்ஸ்ல breathing roots pneumatophores நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அதாவது breathing roots. ஓகே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும். அதுல rhizophora அப்படினு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் எழுதணும். எந்த ஒரு 2 மார்க் क्वेश्चन படிச்சாலும் சரி, எந்த ஒரு டாபிக் நீங்க படிச்சாலும் சரி, எக்ஸாம்பிள்ஸ் இல்லாம நீங்க படிக்க கூடாது. ஏதனா ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆச்சு அதல படிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூட்ஸ்ல வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ரூட்ஸ் இருக்கு. உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चंसல தனியா கேட்பாங்க. ரைட் அபௌட் fasciculated root and nodulous root. What about moniliform and nodulous root? உங்களுக்கு இது மாதிரி டிஃபரண்ட் பண்ணி கூட உங்களுக்கு கேட்பாங்க தனித்தனியா இன்டிவிஜுவலா கேட்டா 1 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். சோ இந்த fasciculated root வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது வந்து என்ன ரூட்னு கேட்கலாம். இப்படி வேணா கேட்கலாம். சோ 2 மார்க் क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு ஜெனரலா 3 மார்க் क्वेश्चंसல கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஓகே. சோ ரைட் அபௌட் fasciculated root and nodulous root இது ரெண்டுமே சேர்த்து நீங்க எக்ஸாம்பிளோட எழுதணும். சோ இப்படி தான் உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க. இல்லனா ரைட் எனி 3 ஸ்டோரேஜ் ரூட்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படி கூட கேட்கலாம். அடுத்து மெக்கானிக்கல் சப்போர்ட்ல prof root, stilt root, climbing and buttress roots. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கக்கூடியது எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. சோ அதையும் பாத்துருங்க. 2 மார்க் क्वेश्चंसல கேட்பாங்க. அடுத்து epiphytic roots வந்து 2 மார்க் क्वेश्चन தனியா இன்டிவிஜுவலா கேட்கக்கூடிய क्वेश्चंस தான் அது. சோ epiphytic roots சொல்லும்போது வேண்டாம். வெலமெண்ட் டிஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் இருக்கக்கூடியது. அது 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. உங்களுக்கு புக் பேக் क्वेश्चनலயே வந்து பார்த்தனா இதுல வந்து foliar roots differ from sucking roots 2 மார்க் क्वेश्चन புக் பேக்ல கொடுத்திருக்காங்க. சோ இப்படி தான் வந்து பார்த்தனா ரெண்டுமே கம்பைன் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு. ஓகே. அடுத்து photosynthetic or assimilated roots தனியா 2 மார்க் क्वेश्चन. உங்களுக்கு வந்து புக் பேக்ல similarities and difference between Avicennia and Trapha. ஓகே. சோ Avicennia and Trapha சொல்லும்போது கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. எக்ஸாம்பிள்ஸ்ல கேட்டிருக்காங்க. Avicennia சொல்லும்போது breathing rootsல உங்களுக்கு டாபிக்ல வரும் எக்ஸாம்பிள் Avicennia. அதே மாதிரி photosynthetic rootsல உங்களுக்கு Traphosோட எக்ஸாம்பிள் வரும். சோ இது கன்ஃபியூஸ் பண்ணீங்க. எக்ஸாம்பிள் வச்சு நீங்க இந்த டாபிக்கை நீங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துறணும். சோ உங்களுக்கு தான் வந்து ரெண்டு டாபிக்கை சேர்த்து கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த क्वेश्चंस கேட்பாங்க. அடுத்து characteristic features of stems வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய பாயிண்ட்ஸ் அதுல வந்து ஸ்டெமோட பண்புகளை பத்தி எழுதிருங்க. 3 மார்க்ஸ் இல்ல 5 மார்க்ஸ் கூட கேட்பாங்க. functions of stem primary and secondary functions இருக்கு. ஓகே. secondary functions சொல்லும்போது உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ், ஃபுட் ஸ்டோரேஜ், பெரினேஷன்ஸ், வாட்டர் ஸ்டோரேஜ் அப்படி கொடுத்திருக்காங்க. அதுல ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு. அது பாத்துங்க. பர்ட்ஸ்ல உங்களுக்கு क्वेश्चंस இருக்கு. புக் பேக் क्वेश्चंसல இருக்கு. similarities and difference between radical and foliar birds. different types of birds அதுல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு adventitious birds இருக்கு, radical birds இருக்கு, foliar birds இருக்கு, calling birds இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு calling birdsக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன birdsனு கொடுக்க 1 மார்க் क्वेश्चंसல கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு புக் பேக் क्वेश्चनல 2 மார்க் क्वेश्चंस ரேடிக்கலும் foliar birds கூட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. அதை எழுதுங்க. எக்ஸாம்பிளோட எழுதணும் நீங்க. சரிங்களா? அடுத்து calling birds 2 மார்க் क्वेश्चनல நான் கொடுத்திருக்கேன். அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ் வந்து வித் எக்ஸாம்பிளோட எழுதுங்க. எஸ்கரண்ட், டெக்கரண்ட் அண்ட் கார்டெக்ஸ் அண்ட் க்ளம். கார்டெக்ஸ் அண்ட் க்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இது ரெண்டும் கேட்கக்கூடியது. இது இண்டிவிஜுவலா தனித்தனியா 2 மார்க் क्वेश्चंसல கூட கேட்பாங்க. அடுத்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ்ல நிறைய கொடுத்திருக்கேன் பாருங்க. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चंसல வரும். சோ இந்த டாபிக்ஸ்ல பாருங்க. ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ்ல ரூட் கிளைம்பர் டிஃபர் ஃப்ரம் ஸ்டெம் கிளைம்பர் உங்களுக்கு புக் பேக் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஓகே. ஓகே. அடுத்து ஊக் கிளைம்பர் பாருங்க. தான் கிளைம்பர் 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க. லயனஸ் 2 மார்க் क्वेश्चन. டென்ட்ரில், ஃபிலோக்ளாட், கிளாடோட், கிளாடோஃபில்,
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்ப கிளாடோன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபிலோக்ளாட் அண்ட் கிளாடோருக்கு தனியாக கேட்பாங்க, இல்லை கிளாடோர் தனியாக 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகே, இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். உங்கள் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸில் 2 மார்க் கொஸ்டின்ஸில் இது வரும். சரியா? அடுத்த சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸில் உங்களுக்கு ரன்னர், ஸ்டோலன், சக்கர், ஆஃப் செட் தனித்தனியாக கேட்டாலும் சரி, ரைட் அபவுட் ரன்னர் அண்ட் சக்கர் அப்படி தனி இண்டிவிஜுவலாக கேட்டாலும் ஒன்றா சேர்த்தாலும் கேட்டாலும், இல்லை எக்ஸாம்பிள்ஸ் தனியாக கேட்டுருவாங்க 1 மார்க் கொஸ்டின்ஸில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பல்ப், காம்ப், ரைசோம், டியூபர் எக்ஸாம்பிளோட படிங்க. சரிங்களா? 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தனியாக 5 மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் தனியாக இண்டிவிஜுவலாக மொத்தமாக கேட்டாலும் கேட்கலாம். ஸ்டெம் பிரான்ச்சிங் வந்து மோனோபோடியல் அண்ட் சிம்போடியல் பிரான்ச்சிங் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸே கேட்டிருக்காங்க. ஸோ மோனோபோடியல் பிரான்ச்சிங் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து இன்டிடெர்மினேட், அதாவது செவரல் லேட்டரல் பிரான்ச்சஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் எழுதணும் பாலியால்த்தியா. அதேமாதிரி சிம்போடியல் பிரான்ச்சிங் சொல்லும்போது டிட்டெர்மினேட், வரமுடிய வளர்ச்சி தான் இருக்கும். ஃபார் த growth is taken by successive lateral meristems அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சைக்கஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மோனோபோடியல் அண்ட் சிம்போடியல்னா நீங்கள் ஸ்டெம் பிரான்ச்சிங்கில் பார்க்கலாம். ஓகே, அதில் இன்டிடெர்மினேட், டிட்டெர்மினேட் வரம்பற்ற வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, இல்லை வரமுடிய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்த டாபிக் வந்து லீஃப். உங்களுக்கு லீஃபில் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எடுத்தோன்னே உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக அது படிச்சிங்க. அது பிரைமரி அண்ட் செகண்ட் டெஃபினேஷன் 2 மார்க் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் ரைட் த லீஃப் பார்ட்ஸ்ன்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது மட்டும் எழுதுங்க. லீஃப் பேஸ், petiole and lamina are the 3 parts which is present in a leaf. ஓகே, the parts of the leaf which is attached to the stem is called leaf base அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கேட்டாலும் சரி. அடுத்தது பல்வினஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 1 மார்க் கொஸ்டின் வரும். ஷீத் லீஃப் பேஸ் 1 மார்க் கொஸ்டின், இல்லை 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. லீஃபோட டயக்ராம் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாம், லீஃபோட டயக்ராம், அதோட ஸ்டிப்பிள்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்த லீஃபோட வீனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ்லேயே வந்திருக்கு. ஓகே, பால்மெட்லி, பின்னெட்லி, ரெட்டிகுலேட் வெனிஷன்ஸ், பால்மெட்லி, பின்னெட்லி, ரெட்டிகுலேட் வெனிஷன்ஸோட டிஃபைன் கேட்பாங்க, இல்லை கம்பேரிசன் கூட கொஸ்டின் கேட்பாங்க. ரெட்டிகுலேட் வெனிஷன்ஸ், பேரல் வெனிஷன்ஸ் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, பார்த்துங்க. அடுத்த ஃபில்லட்டிஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் ஸ்டெம் இஸ் கால்ட் as a phyllotaxy. அரேஞ்ச்மெண்ட் சொல்லணும். இதில் வந்து ஆல்டர்னேட், ஆப்போசிட், டெர்னேட், ஓல்ட். ஓகே, ஸோ இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை கேட்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, அண்ட் பின்னெட்லி அண்ட் காம்பவுண்ட்லி, பால்மெட்லி, காம்பவுண்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இது புக் பேக் கொஸ்டின்லேயும் வந்திருக்கும். ஓகே, பின்னெட்லி காம்பவுண்ட் அண்ட் பால்மெட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ். நீங்கள் வந்து கம்பேரிசன் டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரியலன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு பின்னெட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் சொல்லிட்டு மொத்தமாக கூட எழுதிடலாம். நீங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியல, வரலன்னா பின்னெட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் போட்டு எக்ஸாம்பிள் எழுதுங்க. அடுத்த டாபிக் பால்மெட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் போட்டு எக்ஸாம்பிள் பண்ணுங்க, டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா. ஓகே, அப்படி கூட பண்ணலாம். நீங்கள் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் வந்து லீஃப் டென்ட்ரில்ஸ், லீஃப் ஹூக், லீஃப் ஸ்பைன்ஸ், இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஃபில்லோட், பிக்சர் அண்ட் பிளாடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் டாப்பிக்கில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, லீவ் டியூரேஷன்ஸ் லாஸ்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு காரிகஸ், டெசிடியஸ், எவர்கிரீன் அண்ட் மார்சசன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃபோட டியூரேஷன்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், உங்களுக்கு சம்மர் சீசன், வின்டர் சீசன்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் இல்லை 1 மார்க் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் மாதிரி தான் கேட்பாங்க, டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எழுதிட முடியாது, கம்பேரிசன் மாதிரி தான் இருக்கும். கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா டாபிக் போட்டு அப்படியே கண்டினியூஸாக எழுதிடுங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இந்த லெசனில் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் தெரியாமல் எழுதாதீங்க, ஏன்னா 1/2 மார்க் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் உண்டு. உங்களுக்கு 1.5 மார்க் 2 மார்க்ஸ் 1.5 மார்க் இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் டிஃபைன் எழுதிட்டிங்கன்னா மீதி வந்து எக்ஸாம்பிள் தான். ஸோ கரெக்டாக படிங்க. டயக்ராம் கொஸ்டின் 1 or 2 தான் இருக்குது, டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.